ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் கீர்ஸ் லைஃப் ஹப். இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைலில் எக் மேகி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்களா. இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கேஸ் ஸ்டவ் மறக்காமல் ஆன் பண்ணிவிட்டு வைங்க. மேகியை குக் பண்ணுறதுக்காக கடாயில் வந்து நான் கொஞ்சமாக தண்ணி வந்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அவங்க வந்துட்டு 210 ml, அதாவது அந்த பேக்கில் இருக்கிற 4 பீஸையும் ஆட் பண்ணால் 210 mlன்னு போட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு வந்துட்டு பாதியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த பேக்கில் இருக்கிற 2 பீஸ் மட்டும்தான் நான் ஆட் பண்ணியிருந்தேன். இப்போ அந்த ஒரு பீஸையே இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாங்க. கட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே போட்டோன்னா அந்தளவுக்கு வெந்து வராது. ஸோ வந்துட்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டோன்னா எல்லாமே ஈஸியாக குக் ஆகி வந்துடும். இப்போ தண்ணியில் வந்துட்டு எல்லா சைடும் பட்டிருக்கான்னு பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஃபோர்க் மாதிரி இருக்கும் இல்லைங்களா, இது இருந்தால், இல்லை ஏதாவது உங்ககிட்ட கரண்டி அதுக்கு தோதாக இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் எல்லா சைடும் தண்ணி படுற மாதிரி நீங்கள் வந்து நகர்த்தி விட்டுக்கலாம். இப்போ வந்து அது கூட நம்மளுக்கு டேஸ்ட் மேக்கர் கொடுத்துருப்பாங்க இல்லைங்களா, அது வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 மட்டும் இருக்கிறதுனால நான் 2 டேஸ்ட் மேக்கர் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். மேக்கர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விடணுங்க. மேகி அப்படின்றது எப்படியும் நம்ம ரெகுலராக சாப்பிட போகிறது இல்லைங்க, என்னைக்காவது ஒரு நாள் தான் சாப்பிட போகிறோம். அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி டேஸ்டி ப்ளஸ் ஹெல்த்தியாக எப்படி மாற்றி சாப்பிட்லாம் அப்படின்றதுக்காக தாங்க இந்த வீடியோ நான் வந்து போட்டிருக்கேன். நம்ம கிரேவிங்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சாட்டிஸ்ஃபை ஆகிடும். அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 2 to 3 minutes நம்ம விட்டோம் அப்படின்னாலே சூப்பராக குக் ஆகி தண்ணி எல்லாமே வந்து ட்ரெயின் ஆகிடுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக உதிரியாக நூடுல்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னைக்காவது பிஸியாக இருக்கும்போது ஈஸியாக செஞ்சு சாப்பிட்ணுன்னா இதோடையே நிறுத்திட்டு இப்படியே சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து அது ஹெல்த்தியர் வெர்ஷன் கிடையாது. அதனால தான் நம்ம வந்துட்டு கொஞ்சமாக எக்கும் ஆட் பண்ணி சாப்பிட்றது. இப்போ நம்ம இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இப்போ இந்த மேகியோட மிக்ஸ் பண்ணுறதுக்கு எக் மிக்சர் எப்படி ரெடி பண்ணணுன்னு பார்க்கலாம். இதுக்காக அதே கடாயை நான் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. கொஞ்சமாக வந்து ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானோடனேயுமே கொஞ்சமாக கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு ஆப்ஷனல் தான், நீங்கள் போடாமல் கூட விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஆனியன், என்கிட்ட கருவேப்பிலை அந்த டைமில் இல்லை, நான் ஆட் பண்ணலங்க. நீங்கள் லைட்டாக கருவேப்பிலை கூட ஆட் பண்ணலாம். பட் கருவேப்பிலையும் ஆப்ஷனல் தான். நான் வந்துட்டு பெரிய வெங்காயம் தான் வந்து நல்லா சின்ன சின்னதாக சாப் பண்ணிக்கிட்டேன். அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். பெரிய சைஸ் வெங்காயம் வந்துட்டு இந்த மாதிரி சாப் பண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா வந்துட்டு நம்ம கலந்து விடணுங்க. கொஞ்சம் நல்லா மசிஞ்சதுக்கப்புறமா நம்ம தக்காளி வந்து அதிகமாக ஆட் பண்ண தேவையில்லை. நான் வந்துட்டு ஒரு பெரிய தக்காளியில் ஹாஃப் தக்காளி மட்டும்தான் நல்லா பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிட்டேன். தக்காளி வந்து நல்லா வதங்கி வரதுக்காக நான் கல்லுப்பு ஆட் இல்லைனா தூளுப்பு எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து தூளுப்பு வந்து ஆட் பண்ணிக்கிட்டேங்க. கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிட்டு அப்புறமா பத்தலைனா கூட ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா கரம் மசாலா கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. கரம் மசாலாவும் மிளகாய் தூளும் ஒரு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிங்கனாலே நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையுமே எல்லா சைடும் படுற மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுட்டு முட்டை வந்துட்டு உடச்சி ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். எப்பொழுதுமே முட்டை வந்து பொடி மாஸ் மாதிரி வரணும் அப்படின்னா நீங்கள் உடச்சி ஊற்றின உடனேயுமே கலரக்கூடாது. கொஞ்சம் நேரம் விட்டுட்டு அதுக்கப்புறமா கலந்து விடணுங்க. அதனால் நான் வந்து இப்போ 2 முட்டையுமே உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் நேரம் அந்த முட்டை வந்துட்டு கொஞ்சம் லைட்டாக பாயில் ஆகிற வரைக்கும் விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பராக பொடி மாஸ் மாதிரி கிடைக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறது வந்து 2 in 1 டிஷ் மாதிரி தாங்க. முன்னாடி நம்ம செஞ்ச மேகி வந்துட்டு அப்படியே நீங்கள் சாப்பிட்லாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் சூப்பியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றி செஞ்சிங்கன்னா கொஞ்சம் சூப்பி நூடுல்ஸ் மாதிரி ஆகிடும். இப்போ நம்ம செய்கிற எக் பொடி மாசுமே நீங்கள் தனியாகவே இந்த மாதிரி எக் பொடி மாஸாக செஞ்சு சாப்பிட்லாம். நல்லா தான் இருக்கும். இப்போ கொஞ்சம் கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா பொடி மாஸ் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுங்க. இதை தான் நம்ம கடையில் போயிட்டு அதிக ரேட் கொடுத்து சாப்பிட்டுட்ருக்கோம். இங்கே வீட்டிலேயே நம்ம ஹோட்டல் ஸ்டைலில் ஹெல்த்தியாகவும் நம்ம டேஸ்டியாகவும் செஞ்சு சாப்பிட்லாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மேகி இருக்குது இல்லைங்களா, அது கொஞ்சம் நேரம் ஆனதுனால நல்லா உதிரியாக நம்மளுக்கு ஆயிருக்கும். தண்ணி எல்லாமே கொஞ்சம் ட்ரை ஆகிருக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து இதில் போட்டு நல்லா கலந்து விடணுங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கலந்து விடக்கூடாது. அப்படி கலந்து விட்டிங்க அப்படின்னா ரொம்ப கொலன்னு ஒரு மாதிரியாக ஆகிடும். இந்த மாதிரி மேலே எடுத்து உதிரியாக ஆக்கி அப்படியே கலந்து விடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து சூப்பராகவும் இருக்கும். டேஸ்ட்டுமே வந்து முட்டையும் இதுவும் நல்லா கலந்து வரும். அவைலபிளாக இருந்துச்சுன்னா கேப்சிகம், அதாவது குடமிளகாயும் பட்டாணியும் லைட்டாக ஆட் பண்ணலாங்க. அது இன்னுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள், சூப்பராக மேகி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே மேகி அப்படின்றது செய்வீங்க. நீங்கள் எந்த ஸ்டைலில் செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். டாட்டா பை.